மேலும் அவர் அப்பாவிடம் உங்கள் மகன் டீ விற்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள். எங்களால் பேப்பர் தயாரிக்க முடியவில்லை, சயன்ஸ் விநியோகிக்க முடியவில்லை, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் எந்த ஒரு பிசினஸையும் செய்வதற்கு வழக்கத்திற்கு மாறான யோசனைகள் தேவை என்று நினைக்கிறேன். 20 முதல் 22 வரை வயது இளைஞர்கள் இதை ஆரம்பிக்க முடியும் என்றால் 3 லட்சத்திலிருந்து 100 கோடி ரூபாய் வரை பிசினஸ் செய்ய முடியும் என்றால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி என்றால் உங்களுக்கு தோன்றுவது என்ன? நீங்கள் யோசிக்கும் போது ஒரு பிரேக் டீ மற்றும் டி சுல்டா பற்றி பேசுகிறீர்கள். மனதில் எவ்வளவு பேச்சு நடந்தாலும், காரணியுடன் சண்டை ஏற்பட்டாலும், ஆபீஸில் இருந்து ஓய்வு எடுக்க வேண்டியிருந்தாலும், நண்பர்களுடன் எங்காவது சுற்றி பார்க்க வேண்டியிருந்தாலும் மனதில் என்ன வருகிறது? டீ சுல்டா ஷோவை ஒரு பக்கமாக வைக்கலாம், அது ஹானிகார் ஆகும், வாங்க டீ பற்றி பேசலாம். நானும் இந்த டீயை வைத்து 100 கோடி மதிப்புள்ள வியாபாரம் செய்தேன். வாங்க நான் எப்படி டீயை வைத்து 100 கோடி மதிப்புள்ள வியாபாரம் செய்தேன் என்று சொல்கிறேன். நான் சொல்கிறேன். இந்த டீயை நேசித்து நானும் என் நண்பர்களும் எப்படி 100 கோடிக்கு மேல் வியாபாரம் துவங்கினோம், அதுவும் 6 முதல் 6.5 ஆண்டுகளில். அப்படி என்றால் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். நான் மத்திய பிரதேசத்தில் உள்ள ரீவா என்ற நகரத்திலிருந்து வந்தவன். அங்கே மாஷ் விக்யா மந்திர் பள்ளியில் படித்தேன். அங்கே எல்லோருக்கும் வீட்டு சூழ்நிலைகள் எப்படி இருக்குமோ, நம்ம வீட்டு சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது. என் அப்பாவின் நிலைமை அப்படித்தான். அங்கே மாஷ் விக்யா மந்திரில் வெள்ளை நிற சட்டையும் மஞ்சள் நிற பானம் அணிய வேண்டியிருந்தது. நாங்கள் நிறைய சந்தோஷமாக விளையாடுவோம். எப்போதாவது அந்த வட்டமான ஸ்லைடு ஜூலாவில் சறுக்கி கொண்டாடுவோம். ஆனால் எங்களிடம் ஒரே ஒரு ஜோடி உடைதான் இருந்தது. அது கூட கெட்டு போய்விடும். வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் சண்டை. முதலில் உடைகளை கழற்றி அவற்றை கழுவுவார். அடுத்த நாள் காலை அது உலர வேண்டும். ஏனெனில் அதையே மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கும் கோவிலுக்கும் போக வேண்டும். அதற்கு பிறகு என்னை படிக்க இந்தூருக்கு அனுப்பிவிட்டார்கள். அங்கே எனக்கு என் நண்பர் ஆனந்தை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு மக்கள் பலவிதமான வணிக யுக்திகளை பயன்படுத்துவார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று எங்கள் எல்லா நண்பர்களிடமும் 100-200 ரூபாய் இருந்தது ஜேபில். அவர்களுடைய பாக்கெட் படத்தை எடுத்து இந்தூரில் உள்ள ஒன்று நோவல்டி செகண்ட் மொபைல் மார்க்கெட்டில் போய் மொபைல் வாங்குவோம். அப்போது மொபைல் வாங்கும் ஆர்வமும் அதிகம் இருந்தது. அந்த மொபைலை வாங்கி சில நாட்கள் பயன்படுத்துவோம். எவ்வளவு பேர் எங்களுக்கு பணம் கொடுத்தார்களோ அவர்களுக்கும் கொடுத்து விடுவோம். அண்ணா, இதோ 22 நாட்கள் எல்லாரும் பயன்படுத்துங்கள் என்று சொல்வோம். அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதே மொபைலை நாங்கள் விற்றும் விடுவோம். வெளியிலேயே அனுப்பி வைப்போம். அதனால் நமக்கு அந்த மொபைலை பயன்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மொபைலை விற்று நாங்கள் கொஞ்சம் பணமும் சம்பாதித்து விடுவோம். அப்போ நமக்கு புரிந்தது, நமக்கு பண்டின் கிடைக்கிறது, சம்பாதிக்கவும் முடிகிறது, அதனால் வியாபாரம் செய்ய முடியும் என்று. எனக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் யாரிடமாவது பேசினாலும், யாரையாவது சந்தித்தாலும் அவரை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பேன். அவருக்கு என்ன வேண்டும், அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன ஆர்வம் என்று தெரிந்து கொள்ள முயற்சிப்பேன். யாரிடமாவது பேசுவதற்கும் எந்த பொருளையும் மார்க்கெட்டில் கொண்டு வருவதற்கும் முதலில் மக்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். அவர்களுடன் சரியாக தொடர்பு கொள்ளவும் மிகவும் அவசியம். கம்யூனிகேஷன் ஸ்கில் 1 என்பது மிகவும் முக்கியமான திறன். அது ஒவ்வொரு தலைவரிடமும் இருக்க வேண்டும். அதை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்றால், அதற்காக பெரிய ஐஐடி, இடி டிகிரி வேண்டியதில்லை. அதை எப்படி கற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவின் கடைசியில் பேசுவோம். வாங்க நம்முடைய கதைக்கு திரும்புவோம். அதற்கு பிறகு ஆனந்த் தன் சொந்த வியாபாரத்தை துவங்கிவிட்டார், தன் மாமனாருடன் சேர்ந்து. எனக்கு மற்ற எல்லா குடும்பங்களிலும் இருக்கும் மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தினரின் எதிர்பார்ப்பு இருந்தது. என் வீட்டாரும் வேறுபாடு இல்லாமல் நம்ம குழந்தை பெரிய அதிகாரி ஆகணும், சிவப்பு விளக்குடன் வரணும் என்று நினைத்தார்கள். அதனால் அவர்கள் என்னை UPSCயை தயாரிக்க டெல்லிக்கு அனுப்பினார்கள். நான் டெல்லியில் இருந்தேன். UPSCயை தயாரித்துக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஒரே ஒரு நாள் ஆனந்த் எனக்கு அழைப்பு வந்தது. ஆனந்த் சொன்னான், நான் முன்னாடி செய்த வியாபாரம் முடிவடைய போகுது. நம்ம பள்ளி காலத்தில் திட்டமிட்டதை இப்போ செய்றோம். வியாபாரம் பண்ணுவோம். அதுவும் வியாபாரம். எனக்கு வீட்டில் எதுவும் சொல்லாம ஒரு திடீர் முடிவெடுத்து டெல்லியில் இருந்த எல்லா சாமானையும் விட்டு 12 ஜோடி உடைகள் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்தூருக்கு வந்தேன். அங்க பழைய ஸ்டைலில் 20 முதல் 20 வரை ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றி எங்க டீ கடை ஆரம்பிக்கலாம் என்று இடம் தேட ஆரம்பித்தோம். டீ கடை தான் ஆரம்பிக்கணும், ஆனா எங்க ஆரம்பிப்பது, எப்படி செய்யறது என்று யோசிக்க ஆரம்பித்தோம்.
அப்போ நமக்கு ஞாபகம் வந்தது சாய் சுட்டான்னு பெயர் வைக்கலாம் என்று. முதலில் நாங்க சாய் சுட்டான்னு பெயர் வைத்தோம். அந்த பெயருக்கு பின்னாடி உள்ள லாஜிக் என்னன்னா, சாய் சுட்டான்னு சொன்னா யாருடைய மனசிலும் உடனே பதியும். குறிப்பாக இப்போ மக்கள் நினைவாற்றல் குறைவாக இருக்கு. நீங்க பாருங்க, ரீல்ஸை வேகமாக ஸ்க்ரோல் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி பெயர் மனசில் ஒட்டி கிடக்கும். சாய் சுட்டான்னு பெயர் வச்சோம். அந்த பெயரைத்தான் தேர்ந்தெடுத்தோம். ஒரு இடம் நாங்க தேர்ந்தெடுத்தோம். பவர்கவாவில் ஒரு சின்ன கடை, சிமெண்ட் கடை. அங்க முன்னாடி ஒரு கோடவன் இருந்தது. அது நமக்கு ரொம்ப பிடிச்சது. காணல் இடம். அதுக்கு எதிரில ஒரு ஜீபா சிலிவ் இருந்தது. நாங்க சொன்னோம், இந்த கடையை எடுத்துக்கணும் என்று. அந்த கடையை எடுத்தோம். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டோம். அந்த 3 லட்சம் ரூபாயும் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. சொன்னோம், பணத்துக்கு எதுவும் செய்ய முடியல. போட்டு கூட வைக்க முடியல. ஆனா அப்பாவுக்கு சொல்லவே இல்ல, படிப்பை விட்டுட்டேன் என்று. அப்பா இவ்வளவு படிக்க வைச்சு கிளாஸ் முடிச்சு வெளியே அனுப்பினாரு. நான் முயற்சி பண்ணேன், முயற்சி பண்ணேன். அதையும் விட்டுட்டேன் பீ விற்கிறதுக்காக. யாருக்கும் சொல்லாம ஒரு நகரத்துல விட்டுட்டு போயிருக்க முடியாது. இப்போ உள்ளே நுழைந்துட்டேன். அதை முடிக்கணும். அதை முடிவுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிட்ட பணம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப வேலை இருக்கு என்று தோணிச்சு. ஒவ்வொரு வேலைக்கும் லேபர் வேணும். அவங்க சுமார் 600 ரூபாய் ஒரு நாள் லேபர் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 600 ரூபாய் சேமிக்க நாமே வேலை பண்ண ஆரம்பிச்சோம். அதை நான் தான் ராலா பண்ணோம். சிமெண்ட் வைத்து பிளேன் பண்ணோம். வெயிட் வாஷ் பண்ணோம். ஒரு சிடி இருந்தது. உள்ளே ஸ்டெப் இருந்தது. அந்த சிடியை எடுக்கணும். அதுக்கு அந்த கிட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அது ரொம்ப கஷ்டமா உடையும். எப்படி சிதறும் என்று நமக்கு தெரியும். அந்த எல்லா வேலைகளையும் நாமே செஞ்சோம். எங்கும் பின்னாடி போனதே இல்ல. நம்மோட முதல் நாள் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் நாளை நாங்க இலவசமா டீ கொடுக்க முடிவு பண்ணிருந்தோம். ஆனா எங்க கிட்ட மார்க்கெட்டிங் பணமும் இல்ல. ஏதாவது செய்யணும்னு யோசனையும் இல்ல. ஆனா அதே விஷயம்தான். நாம பின்னாடி போகக்கூடாது என்று முடிவு பண்ணிருந்தோம். அதனால்தான் நாங்க முடிவு பண்ணோம், இப்போ இதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்று. பின்னாடி போகவே கூடாது. நான் பசங்க காலத்திலிருந்து ஹாஸ்டலில் இருந்தேன். எனக்கு நிறைய நண்பர்கள், அப்படி நிறைய பேர் நண்பர்களா ஆனாங்க. அப்புறம் நாங்க திட்டமிட்டோம், இந்த குறிப்பிட்ட விஷயத்தை எப்படி செயல்படுத்தலாம் என்று. முதலில் நாமே எடுத்த லொகேஷன், நம்ம கடையை இறுதி முடிவு பண்ணினோம். அந்த கடையை நாங்க பெண்கள் ஹாஸ்டலுக்கு பக்கத்துல ஃபைனலைஸ் பண்ணினோம். அதுக்கான காரணம் இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, பெண்கள் கூட்டத்தை நீங்க கவர்ந்துட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சது மாதிரிதான். ஏனென்றா பசங்க தானாகவே வருவாங்க. அப்போ உங்க கூட்டம் பில் ஆகிடும். அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு நல்லா ஒரு குக்கி பார் மாதிரி பெயர் வச்சோம். டீயும் வச்சோம். வெளியில நல்ல டேபிள் செட் பண்ணினோம். நல்லா ஒரு மியூசிக் சிஸ்டம் வச்சோம். எதெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சோம். முதல் நாள்ல நாங்க இலவசமா எல்லாருக்கும் சொன்னோம், அண்ணா டீ டீ. ஆனா மக்கள் எடுக்கல. இலவசமா டீ இருக்கு, ஆனாலும் மக்கள் எடுக்கவே இல்ல. என்னவோ தெரியல, இளம் பசங்க இருக்காங்க. தெரியல என்ன குடிக்க வைப்பாங்கன்னு பயம். அதனால மக்கள் டீ எடுக்கல. பேப்பர் வைக்க முடியாது. பிளேயர்ஸ் பதிர முடியாது. எப்படி பண்ணுறது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. நண்பர்கள் எந்த நாள்ல உதவ வருவாங்கோ? நண்பர்கள் சொன்னாங்க, மச்சி கடையில் டீ குடிக்க வருவோம். உனக்கு டீயும் ஸ்நாக்ஸும் நாங்க தான் செலவு பண்ணுறோம். பாக்கி பெண்கள் ஹாஸ்டல் இருக்கேயும். அடுத்த பக்கம் எல்லா பசங்கும் வந்துட்டாங்க. அப்படியே கூட்டம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. கூட்டம் பார்த்து மக்கள், என்னன்னா இவ்வளவு கூட்டம், என்ன விற்கிறாங்க நினைச்சாங்க. நேத்து தான் கடை திறந்தது. இவ்வளவு கூட்டம். மக்கள் நினைச்சாங்க, ஏதோ பெரிய பிராண்ட் வந்திருக்கு போலயும். அந்த கூட்டம் வந்ததால எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. பொருளுக்கு நல்லா எக்ஸ்போசர் கிடைச்சிருச்சு. பசங்க வர ஆரம்பிச்சதும் இன்னும் பசங்க வர ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு கூட்டம் உருவாயிருச்சு. அது மெதுவா பெருந்துச்சு. மக்களுக்கு அந்த பேரும் ரொம்பவே கவனத்தை ஈர்க்கும் மாதிரி இருந்துச்சு. ஆனந்த் எங்க போனாலும் கிராஃபிக்கில் மாலில் வரிசையில் நிக்குறாங்க. ஒருவரோட ஒருவர் பேசுறாங்க. ஏன் மச்சி, சாய் சுட்டா ரொம்ப ஹாட் டாபிக்கா இருக்கு, புதுசா தெரிஞ்சிருக்கே. இப்படியே மீண்டும் மீண்டும் எல்லாரோட மனசுல அந்த பேரு ஒட்டிக்கிட்டே போச்சு. ஒரு பேரு மனசுல ஒட்டிக்கிடும். மேலே இருந்து அதை மீண்டும் மீண்டும் கேட்டா இன்னும் அதிகம். இதுதான் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். நம்மளுக்கு பணம் இல்ல, அதனால இந்த ஜுகாட் பண்ணி, இந்த ஜுகாட் மூலமா தான் நம்ம வியாபாரம் ஆரம்பிச்சோம். நம்ம வியாபாரம் ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சதும் ரொம்ப கூட்டம் கூட ஆரம்பிச்சிச்சு. ஆனா நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு. உதாரணத்திற்கு
ஹார்ட்வேர் டேபிள் செய்ய தேவையான சிறிய பொருட்கள் பெரிய பொருட்கள் தேவைப்பட்டுச்சு. மக்களுக்கு நம்மளுக்கு பணம் குறைவா இருக்கு போல தோணிச்சு. நாம அந்த நண்பர்களிடம் தான் போனோம். முன்னாடி நாம அவர்களிடம் 100 ரூபாய் வாங்கி மொபைல் வாங்கினோம் இல்ல அவர்களிடம். அந்த நண்பர்களில் சிலருக்கு ஹார்ட்வேர் கடை இருந்தது. அவர்களிடம் நாம கடனாக வாங்கி இந்த வேலையை ஆரம்பிச்சோம். இந்த பவர் நெட்வொர்க்கிங் அப்படின்னு நீங்க தெரியாம நண்பர்களை உருவாக்குறீங்க. அவர்களோட அன்பு ரொம்ப நல்லா வளருது. நீங்க அவர்களோட ரொம்ப நெருக்கமாக இணைந்து விடுறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த நேரத்தில் யாரு உதவுவாங்கன்னு தெரியாது. பிசினஸ்ல இதை நெட்வொர்க்கிங் சொல்வாங்க. மொழினா இதை வியாபகான்னு சொல்வோம். அதனால் வியாபகார் வலிமையானது. நண்பர்களோட நண்பர்கள் வரை நல்ல தொடர்பு இருந்தது. ஆனா இதே இடையில் கடை நல்லா நடக்க ஆரம்பிச்சதும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இவ்வளவு அதிகமா கூட்டம் வந்தது. மேன்பவர் குறைவாக இருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவ்வளவு கூட்டம் வந்தது. நம்மால அதை சமாளிக்கவே முடியல. யாருக்கு சேவை செய்யணும், யாருக்கு எந்த சுவை டீ கொடுக்கணும் அப்படின்னு தெரியாம போச்சு. வெளியில இருக்கிற கூட்டத்தை எப்படி கையாளணும் அப்படின்னு நாங்க 5 பேரை வெளியில வைக்க வேண்டிய நிலை வந்தது. ரோட்டுல இருக்கிற கூட்டத்தை சைட்ல போக சொல்லி மேனேஜ் பண்ண நினைவிருக்குது. ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு இருந்தோம். பிசினஸ் சொன்னது ஏதாவது நல்ல பிராண்டின் பிரான்ச்சைஸ் எடுத்துக்கலாம், மெக்டொனால்ட்ஸ் பிரான்ச்சைசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாம நம்முடைய பிரான்ச்சைஸ் உருவாக்கி அதை வெற்றிப்படுத்தி இந்தியாவுக்கே ஒரு புது பிரான்ச்சைசி உருவாக்குவோம். அதை விற்கும் போது மக்கள் நம்மை எங்க வேண்டுமானாலும் அழைப்பாங்க. ஒரு புது கடை திறக்க சொன்னாங்க. சரி, ஒரு புது இடத்தில் அவர்களுக்காக கடை திறக்க ஏற்பாடு செய்தோம். அந்த புது இடத்தில் ஒரு கடை திறந்தோம். அதிலிருந்து நாம பிரான்ச்சைசியும் விற்க முடியும். முதல் பிரான்ச்சைசி விற்கப்பட்டது. அடுத்தது 2வது விற்கப்பட்டது. பிறகு 3வது விற்கப்பட்டது. நம்மிடம் ஆஃபர்கள் வர ஆரம்பிச்சது. நம்முடைய 4வது பிரான்ச்சைசி மும்பையில் தான். அதாவது இந்தூரிலிருந்து மும்பை வரை நம்முடைய பயணம். நம்முடைய லட்சியம் 6 மாதத்திலேயே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் எல்லாமே சரியாக போயிட்டு இருந்தது. ரொம்ப செட் ஆன சூழ்நிலை. 6 மாதத்திலோ வியாபாரம் பண்ணும் போதோ சூப்பர் ரெஸ்பான்ஸ் வந்தது. வேலை செய்யும் போது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. நம்மோட பையனுக்கு தயாரிப்பான். ஆனா நாம வியாபாரத்தில் தான் தொடர்ந்து இருந்தோம். ஒரு நாள் ரொம்பவே நல்ல ஓப்பனிங் கிடைத்தது. மே மாதம் ஒரு ஃபேஸ்புக் லைவ் போனது. இல்ல, ஃபேஸ்புக் லைவ் தான். அதுதான் உண்மையில் நடந்தது. நம்முடைய உறவினர் சகுனி பார்த்துட்டார். ஆமா, அவர் அப்பாவிடம் சொல்லிட்டார், உங்கள் பையன் டீ விற்கிறான் என்று. அவரோட டோனே அப்படி. அப்பா அதை கேட்க அதிர்ச்சி. பையனை படிக்க வச்சு டீ விற்கிறான்னு சொன்னார். அடுத்த நானே அவர் காரை எடுத்துக்கிட்டு வந்தால் அதே நானே காரை எடுத்தான். அடுத்த நாள் காலை வந்து விட்டான். நமக்கு தெரிஞ்சிடுச்சு. 6 மாதமா நான் அங்க வித்துட்டு யூபிஎஸ்சி படிக்க வர்றதுக்கான வாடகை எல்லாம் என் ஜேப்புல போயிருச்சு. வீட்டிலிருந்து யூபிஎஸ்சி படிக்க வர்றதுக்காக வந்த வாடகை எல்லாம். டெல்லியில் லைன் கற்றுக் கொடுக்க நண்பன் இருந்தான். நான் சொன்னேன் எல்லாருக்கும் பங்கிடுவோம் என்று. எல்லா நண்பர்களையும் சேர்த்து நிறுத்திக்கோ, நாம லைன் கற்றுக் கொடுக்க போறோம். ஓகே எடுத்துக்கோ. அப்பா வஜாரு. அப்பா பாரு, நல்லா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, பாக்கிருக்காங்க. சரி, எல்லா கடைகளையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. எதுவும் சொல்லல. அப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சு. அப்புறம் டெய்லி நியூஸ் பேப்பர்ல செய்தியின வர ஆரம்பிச்சது. இப்போதான் கொஞ்சம் சந்தோஷம். அப்பாவும் என் பேர்லயே எனக்காக தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சப்பதான் அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துச்சு. அப்பதான் அவர் ரிலாக்ஸ் ஆனார், கமாவன் ஆனார். அதாவது சுமார் இந்தியாவிலும், துபாயிலும், மஸ்கட்டிலும், நேபாளிலும், இப்போ கனடாவிலும் திறக்கிறோம். சுமார் 150 அவுட்லெட்ஸ் இருக்கு. நாங்க யூயுஎஸ்லயும் திறக்கிறோம். நாங்க ஒரு நாளுக்கு 3 லட்சத்துக்கும் மேல குல்ஹர் விற்கிறோம். இதுதான் உலகத்திலேயே அதிகமான எண்ணிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க விற்கிற குல்ஹர் சாய்க்கு வெளியிலையும் எல்லாரும் குல்ஹர் சாய் தான் குடிக்கிறாங்க. நம்மோட மொட்டியும் அதுதான். இன்னும் 5 வருஷத்துக்குள்ள ஒவ்வொரு நகரத்திலாவது இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாட்டிலாவது நம்ம கடை இருக்கணும். உலகம் முழுக்க சாய் குடிக்கும் போது நம்ம நாட்டோட மண்ணை தொடணும் என்பதுதான் நம்ம லட்சியம். அடுத்த 5 வருஷத்துக்கான லட்சியம் இது. நாங்க துவங்கிறப்போ 3.5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சோம். இப்போ 100 கோடியை தாண்டி இருக்கோம். இந்த 4 வருஷம் எப்படி போயிருச்சு எனக்கே தெரியல. நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் யோசிக்கிறேன், அந்த நாள் ஆனா எனக்கு கால் வந்தப்போ எனக்குள்ள அவ்வளவு தைரியம் இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க, படிப்பை விட்டுவிட, யூபிஎஸ்சியை விட்டுவிட, பாஷனை விட்டுவிட, எல்லாத்தையும் விட்டுட்டு கிளோனி வியாபாரம் செய்யணும் என்று முடிவு செய்யாம இருந்திருந்தா இன்று அனுபவத்துவே என்ற மனிதன் இருக்க முடியாது. அப்போ இந்த நானும் சுட்டு வெளியில இருக்க முடியாது.
நான் இங்க உங்களோட பேச முடியாது. நீங்க என்னை கேட்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கையில முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் அந்த வயசு. ஓடணும், முயற்சி செய்யணும். நீங்க ஓடுங்க. சாத்தியமா நீங்க விழுவீங்க. ஐயோ 124 எலும்பு உடையும். ஆனா அது எல்லாம் மீண்டும் சேரும். இந்த வயசுல எலும்பும் சேரும். நீங்க 40 மைனஸ்க்கு அப்புறம் ஓடினா, 50 மைனஸ்க்கு அப்புறம் ஓடினா, எலும்பு சேரும் வாய்ப்பு குறைவு. இப்போ ஓடுங்க, ஓடுங்க. பெரிய தாவல் போடுற மாதிரி கவனமா இருங்க. ரிஸ்க் எடுங்க. கணக்கிட்டு எடுத்த ரிஸ்க்ல எலும்பு உடையக்கூடாது. எலும்பும் உடைந்தாலும் பரவாயில்லை. இப்போ 2வது செயல் உடனே செய்யுங்கள். எந்த ஒரு வியாபாரத்தையும் செய்ய அவ்வளவு பெரிய அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஐடியா தேவை இல்லை. நீங்க குழி தோண்டி ஐடியா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அது உங்க மேலே விழும் மாதிரி வரும். பேசுங்க. மக்கள் என்ன பிரச்சனைக்கு முகம் கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவைப்படும். எந்த மொழியிலா இருந்தாலும் பரவாயில்லை. சரியாக பேசினா போதும். கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய திறமை. அதை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். அதனாலே இன்னைக்கு ஜோ ஸ்கில் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்க வெற்றிகரமான கரியருக்கான முதல் முதலீட்டை செய்யுங்க. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க ஒரு நல்ல பெரிய வியாபாரம் ஆரம்பிக்க பணம் தேவை, ஃபண்டிங் தேவை, இல்லனா இப்போ பெரிய ஸ்கூல்ஸ், ஐஐடி மாதிரி இடங்களில படிச்சிருக்கணும். அப்படி ஒரு தேவை இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லப்பா, நானும் சிகே பரீட்சை எழுதினேன். நானும் எம்கேக்கு தயாரிப்பு பண்ணேன். கடந்த 23 வருஷமா நாங்கள இருந்து பசங்களை ரிக்ரூட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கட வீட்டுல இருந்து சீம் டீம் எங்கட கம்பெனில வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அக்கவுண்டுக்கே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால் எனக்கு தோணுது உங்களுக்கு இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஆப்சல்வர் ஆகணும், மக்கள் படிக்கணும் என்பதெல்லாம் தேவையில்லை. எனக்கு தோணுது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானது என்னன்னா கரையில் இருக்கிற மாணவராக இருங்கள். நிலத்தையும் மக்களையும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லலை புத்தகங்கள் எங்கேயும் கெட்டது என்று. நிறைய கற்றல் கிடைக்கும். படிக்கணும். பாருங்க. 3 பேரை புரிஞ்சுக்கோங்க. அதையே புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்யணும். என்னோட கல்வி பின்னணி என்ன என்று கேட்டாங்க. ஸ்டூடெண்ட் ஆன் கிரவுண்ட் வில், ஸ்டூடெண்ட் ஆஃப் கிரவுண்ட் வில்லி 20 முதல் 20 வரை பெட்ரோல் வண்டியில சுற்றினோம். ரொம்ப நல்லா தெரியும் எப்படி மக்களுக்கு என்ன பிடிக்கும், மக்கள் எங்கே போறாங்க, எப்படி பார்ப்பாங்க, யாரை பார்ப்பாங்க, எங்கே எங்கே நிற்க விரும்புறாங்க, எங்கே போக விரும்புறாங்க, எப்போது உட்காருறாங்க, எப்போது எழுறாங்க, இதெல்லாம் நாங்க கற்றுக்கிட்டோம். அதையே அடிப்படையா வைத்து நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நான் தயாரிப்பு பண்ணினவங்களுக்கு நாங்கவே ரெக்ரூட் பண்ணுறோம். அப்படின்னா 20 முதல் 22 வரை வயசு பசங்க இதை ஆரம்பிச்சு 3 லட்சம் ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாய் வரைக்கும் வியாபாரம் பண்ண முடிஞ்சிருக்கு. எனக்கு தோணுது யாராலும் இதை செய்ய முடியும். இல்ல பெரியவர்களும். உங்க உள்ள கான்ஃபிடன்ஸ், தைரியம், முடிவெடுக்கிற திறன், வேலை செய்யுற மனசு இருக்கணும். நான் சொன்ன பிரச்சனைகள் வராது என்று. பிரச்சனை எல்லா இடத்திலும் வரும். உங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தை வெற்றிக்கதை ஆக்கணும்னா உங்களுக்கு போராடியே ஆகணும். யாரும் உங்க கஷ்டத்தை கேட்க மாட்டாங்க. நீங்க போராடி அந்த போராட்டத்தை வெற்றியாக மாற்றினாதான் அது ஒரு வெற்றி கதையா மாறும். அதனால வேலை செய்யுங்க. கடினமாக உழைங்க. உங்க வேலையில முழு மனசும் காட்டுங்க. மார்க்கெட்ல எதுவும் காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. எந்த காரணமும் ஏற்கப்படாது. என்ன பிரச்சனை வருது, என்ன நடக்குது, வாழ்க்கையில எதுவும் முக்கியமில்லை. முக்கியமானது உங்க கடைசி முடிவுதான். அந்த கடைசி படியே நீங்க கடந்து வெற்றி அடைந்தீங்கன்னா கொஞ்சம் கூட மக்கள் பார்வையில நீங்க வெற்றியாளராக மாறுவீங்க. இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு ஆண்டர்பிரினராக ஆகணும் அல்லது பெரிய பிசினஸ் தொடங்கணும் என்ற ரோட்மேப் கிடைச்சிருக்கு என்று நினைக்கிறீங்கன்னா ஒரு நிமிஷம் நிற்குங்க. பெரிய பிசினஸ் தொடங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஸ்கில் தெரிந்திருக்கணும். கம்யூனிகேஷன் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த ஹைபர் கனெக்டட் காலத்தில் ஆங்கில கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு உலகளாவிய ஸ்கில் இருக்கணும் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகளாவிய ஸ்கில்லை கற்றுக்கொள்ளவும் உங்கள் பெரிய பிசினஸை தொடங்கவும் ஸ்டோக்ஸ் என்னும் நிறுவனம் நமக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கிறது. ஜோ ஸ்கில்ஸ் ஆப் என்பதில் இந்தியாவின் நம்பர் 1 ஸ்போக்கன் இங்கிலீஷ் லர்னிங் ஆப். இதை பயன்படுத்தி நம்முடைய ஆங்கில கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை உலக தரத்தில் கொண்டு செல்ல முடியும். ஜோ ஸ்கில்ஸ் ஆப்பில் உங்களுக்கு பயிற்சி செய்ய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அது கூடவே மற்ற மாணவர்களுடன் பயிற்சி செய்யலாம்.
பயப்பட வேண்டாம். இந்த கால்க்கு உங்களிடம் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது. இது உங்கள் படிப்பு பொருட்களுடன் சேர்த்தே வழங்கப்படும். எந்த பெரிய வியாபாரத்தையும் தொடங்கும் முன் அதில் ஆரம்ப முதலீடு மிகவும் அவசியம். மேலும் நாமே செய்த முதலீடு ஒருபோதும் வீணாகாது. அதை யாரும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. அப்படி என்றால் நண்பர்களே, நாம் அனைவரும் நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீட்டுக்காக ஒரு படி முன்னேறுவோம். நம் ஆங்கில தொடர்பு திறன்களை உலக தரத்தில் கொண்டு செல்லுங்கள். கீழே கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் கிளிக் செய்து இன்று முதலே தொடங்குங்கள்.